ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திரியை பற்றி நம்ம சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். திரி என்பது இறைவனுக்கும் நமக்கும் ஒரு பந்தத்தை ஏற்படுத்தக்கூடியது. நம்முடைய கவலைகள், சந்தோஷம் எல்லாமே இறைவனிடம் நாம் சொல்லும் பொழுது ஒரு தீபச்சுடராக எழுந்து நம்முடைய இல்லத்திலும் சரி, கோவில்களிலும் சரி எழுந்தருளி நமக்கு காட்சி கொடுக்கும் ஒரு தீபச்சுடர் தான் பார்த்திங்கன்னா திரியின் மூலம் நமக்கு அக்னி பகவானே காட்சி கொடுக்கும் ஒரு பரிமாணம் தான் திரி. அதை பற்றி நம்ம சில தகவல்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஒயிட் கலர் திரி பார்த்திங்கன்னா சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஏற்றலாம். ரெட் கலர் திரி பார்த்திங்கன்னா அம்மன் முருகனுக்கு ஏற்றலாம். க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவிக்கு குபேரருக்கு ஏற்றலாம். எல்லோ கலர் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு, வியாழக்கிழமை ராகவேந்தருக்கு எல்லாத்துக்குமே ஏற்றலாம். இதனால் நம்முடைய வேண்டுதல்கள் சீக்கிரம் நிறைவேறும். வீட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடாத எண்ணெய் பார்த்திங்கன்னா விளக்கேற்றும் பொழுது கடுகெண்ணெய் தரித்திரம் விளைவிக்கும். சூரியகாந்தி எண்ணெய் எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். கடலை எண்ணெய் வறுமை இருந்து கொண்டே இருக்கும் இல்லத்தில். ஒரு சிலர் வேண்டுதல் நிறைவேறதுக்காக 1 ரூபி காயினை மஞ்சள் துணியில் கட்டி பூஜை ரூமில் வச்சதுக்கப்புறம் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நம்ம காயின்ஸை உண்டியலில் போட்டுட்டு அந்த துணியை அங்கே கோவிலில் போட்டுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி போடாமல் அந்த துணியை திரியாக்கி நீங்கள் புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கி நெய் விட்டு அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும்ன்றது அர்த்தம். இன்னொன்று பார்த்திங்கன்னா எந்த கஷ்டமும் வராது. இனி எந்த வேண்டுதல் வச்சாலும் அது கூடிய விரைவில் நிறைவேறுன்றது அர்த்தம். பிறகு நம்ம பூஜை பாத்திரத்தில் இருக்கிற திரியை நம்ம அலம்பும் பொழுது பார்த்தீங்களான்னா அதை தூக்கி நம்ம குப்பையில் போடக்கூடாது. குப்பையில் போட்டாக்கா லக்ஷ்மி அன்னை நம்ம வீட்டில் வசிக்க மாட்டாள் என்பது ஐதீகம். அதை எல்லாமே ஒன்றா சேகரித்து நம்ம அதை எரிச்சிடலாம் லாஸ்ட்டாக. இல்லைன்னா வீட்டை சுற்றி நம்ம டிஷ்டி மாதிரியும் கழித்து போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யுங்க. தப்பி தவறி கூட நீங்கள் டஸ்ட்பினில் தூக்கி போட வேண்டாம். வீட்டில் ரொம்ப கஷ்டம், வறுமை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த திரிக்கு என்னென்ன பலன்கள் பார்க்கலாம். பஞ்சு திரி பார்த்திங்கன்னா தரித்திரம் விலகும். தாமரை தண்டு முன்வினை பாவங்கள் நீங்கி செல்வம் பெருகும். வெள்ளை எருக்கன் திரி சகல செல்வங்களும் சேரும். வெள்ளை காடா துணி திரி பார்த்திங்கன்னா தரித்திரம் முழுவதும் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். சிகப்பு திரி திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் கிட்டும். வாழைத்தண்டு திரி முன்வினை பாவங்கள் நீங்கும். கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பச்சை கலரும் சிகப்பு கலரும் கலந்தாப்பில் ரெண்டும் ஒன்று சேர நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா பணமும் பெருகும், கடனும் அடையும். ட்ரை பண்ணி பாருங்கள்.